பிரதமர் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் பாண்டி பஜார் சாலையில் வெடிகுண்டு பரிசோதனை நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். வருகின்ற 9ஆம் தேதி தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். 9, 10 மற்றும் 13, 14 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் 6 இடங்களில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் வருகிற 9ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் காலையில் வேலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளரான ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பின்பு மாலை 6 மணி அளவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாண்டி பஜார் சாலையில் நடைபெறக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். இதில் தென் சென்னை பாஜக சார்பில் தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பேரணியாக சென்று மக்களையும் தொண்டர்களையும் அருகில் சந்திக்க இருக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி பாண்டி பஜார் சாலையில் தீவிர ஏற்பாடுகள் பாஜக சார்பில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பிரதமரின் வருகையை ஒட்டி வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பாண்டி பஜார் சாலை பிரதமர் செல்லக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட கருவிகளை கொண்டு சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி பிரதமர் வருகையை ஒட்டி பிரதமர் வருகைக்கான அழைப்பையும் சிறப்பு அழைப்புதல் ஒன்றையும் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதி மக்களுக்கும் இந்த அழைப்புதளம் வழங்கப்படும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் சற்று முன்னதாக அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அவரும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் வருகையை ஒட்டி இந்த பகுதியில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தற்போதே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.